அதுக்கு மேலே இப்போ நிறைய பேர் குடுமி வச்சுப்பான், அடர்த்தியாக வச்சுப்பான். இது வந்து மெயின்டைன் பண்ணுவான் அவன். சாயங்காலம் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுவான், புரியுதுங்களா? அதுக்கு உயிர் கொடுத்துட்டே இருப்பான். நம்ம அப்படி இல்லை, அப்படி இல்லை. வாரத்தில் 4 நாள் ஷாம்பு போட்டு தான் குளிக்கிறது, புரியுதுங்களா? ஷாம்பு போட்டு தான் குளிப்பான் வாரத்தில் 4 நாளைக்கு. ஹீட்ரு போடுறது. அப்போ வந்து தலை மண்டை என்ன ஆகும் உங்களுக்கு? சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரீங்களோ, காலேஜ்லேருந்து வரீங்களோ, ஆஃபீஸ்லேருந்து போகிறீங்களோ, ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே மசாஜ் பண்ணுங்க தலைக்கு. ஓகே, நல்லா மசாஜ் பண்ணுங்க. சாதாரண எண்ணெய் போதும். ஒரு பெருசாக என்னோட ஏர் ஆயில் தான் வாங்கணும்லாம் நான் சொல்லலை. நார்மல் கோகனட் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க, தேய்ச்சி விடுங்க. முடிக்கு தேவையில்லை, சரிங்களா? நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தேய்ச்சிட்டு ரிலாக்ஸ். அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். இவன் என்ன பண்ணுவான், எண்ணெய் போடுறதுன்னு சொல்லிட்டு காலையில் அவசரமாக எடுப்பான், தடவிவான், போயிட்டே இருப்பான். ஆமாங்க. முடிக்கு எண்ணெய் போட்டு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், சரிங்களா? ரெண்டாவது ஹேர் டை. ஹேர் டை போடுறாங்க பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அதனாலேயே வந்துட்டு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். 90% ஹேர் ஃபாலுக்கு சான்சஸ் இருக்குது அதனால, புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்கி வரது எல்லாமே கெமிக்கல்ஸ். பார்க்க அழகாக இருக்கும் ஹேர் டை. இப்போ நான் வந்து பார்த்தா எனக்கு நேச்சுரல், எனக்கு 59 இயர்ஸ் சொல்லுவாங்க போட்டு. எதுக்கு? என்ன ஆக போகுது? கலர் மட்டும் மாறப்போகுது. உடம்புக்கு எவ்வளோ இடைஞ்சல், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் ஹேர் டை யூஸ் பண்ணால் அது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு. ஆமாம், எல்லாமே நிறைய சார் போட. அதுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி அது. இப்போ நான் எங்கே கிளம்பணும் அப்படின்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஹேர் டை அடிக்கிறதுலாம் போகணும். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் மரவா உட்காந்துக்கணும். எதுக்கு இதெல்லாம்? இப்போ ஹேர் டை அடிக்க நிறைய பேர் பாருங்க, ஹேர் டை அடிச்சாலும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். அது காஞ்சி எட்ஜி குளிச்சு அதெல்லாம் ஷேப் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே வருவோம். எதுக்கு? இதெல்லாம் நேச்சுரலாக விடலாம். பட் இதெல்லாம் பண்ணிங்கனால உங்களுக்கு ஹேரில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டாவது ஃபுட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக யாரும் எதுவும் சாப்பிட்றது இல்லை. கீரைகள் நிறைய சாப்பிடணும். சூப்பர். நான் சொன்ன பாருங்க B7 சொல்லிட்டு. B7 வந்து கீரைகள் அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரை, எல்லா கீரையிலையுமே வந்து மட்டனோட பவர் ஜாஸ்தி இருக்குது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 வாட்டி இது சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி ஈவினிங் டைமில் ஆயில் போடுங்க. ஈவினிங் டைமில் எல்லாம் போனதுக்கப்புறம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு